வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிற இந்துக்களாகிய நம்மளுடைய வழிபாட்டு உரிமைகள் இன்னைக்கு மறுக்கப்படுது, ஏன் நசுக்கப்படுதுன்னு கூட சொல்லலாம். அதற்கு உதாரணம் நம்ம திருப்பரங்குன்ற மலையை எடுத்துக்குவோம். இந்தியாவிலேயே உயர்ந்த அதிகாரத்துல இருக்கிற நீதிமன்றமே திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா அதை நிறைவேற்ற வேண்டிய தமிழக அரசும் இந்து மதத்தை அழிச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிற நாத்திக சக்திகளும் ஒன்றிணைஞ்சு திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏத்த விடாம தடுக்கிறாங்க. இதுல ரொம்ப கேலி கூத்தான விஷயம் என்ன அப்படின்னா, இந்து கோவில்களை காக்க ஏற்படுத்தப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களுடைய காசை எடுத்து, அதாவது பக்தர்களாகிய நம்மளுடைய காசை எடுத்து இந்து கோவில்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு கேலிக்கூத்தான விஷயம் தெரியுங்களா? இந்த நிலைமை மாறணும். வர்ற கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்ற மலை மேல கண்டிப்பா தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் முருகனை வேண்டி, வர்ற வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 23 பொது இடங்கள்லயோ கோவில்களையோ நம்ம எங்க நம்மளால ஒன்று கூட முடியுமோ அந்த இடத்துல எல்லாருமே நம்ம முருகனை மனமுருகி வேண்டி கந்த சஷ்டி பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முருக பக்தர்கள் பேரவை ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களால எந்த இடத்துல கூட முடியுமோ அந்த இடத்துல கூடி கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுங்க. அப்படி முடியலையா, உங்களோட வீடுகள்ல முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேத்தி வச்சு எல்லாருமே மனமுருகி முருகனை வேண்டி கந்த சஷ்டி பாராயணம் பண்ணணும். ஹிந்துங்கிற உணர்வு நம்மளுடைய வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மனசுல இருந்து வெளிவந்தா மட்டும்தான் நம்ம வர்ற கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏத்த முடியும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.